ஒரு மனுஷன் செலவு செய்யக்கூடிய அந்த பணம் இருக்கு இல்லையா, அந்த பணத்தை பெருமானார் சொன்னாங்க, செலவு செய்யக்கூடிய பணம் 5 வகையா இருக்குது. அந்த காலத்துல தீனார் தங்க காசு, தங்க காசு 5 வகையான தங்க காசு. இந்த 5 வகையான தங்க காசை ஒருத்தன் 5 வழியில செலவு செய்யலாம். அதுல சிறந்தது என்ன? பெருமானார் பட்டியலிடுறாங்க. ஒரு தீனாரை ஒருத்தன் தன்னுடைய தாய்க்கு கொடுக்கறான், இதுதான் உள்ளதிலேயே சிறந்தது. இன்னொரு தீனார் தன்னுடைய தந்தைக்கு கொடுக்கறான், இது அடுத்த கட்டமாக இது என்னங்க சிறந்தது. மூணாவது தன்னுடைய மனைவி மக்களுக்கு கொடுக்கறான், இது அடுத்த நன்மையில் சிறந்தது. நாலாவது தன் குடும்பத்தில் உள்ள சொந்த பந்தங்களுக்கு கொடுக்கறான், இது 4வது அந்தஸ்தில் உள்ளது. அடுத்து சொன்னாங்க பாருங்க, நன்மையில் ஆக குறைஞ்சது என்ன தெரியுமா? ரொம்ப பேர் இன்னைக்கு தீனை தப்பா விளங்கி வச்சிருக்கிறான். நன்மையில ரொம்ப கம்மி என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யக்கூடிய தீனாருன்னா இன்னைக்கு குடும்பத்தை கவனிக்கிறது இல்லை, தப்பா விளங்குறாங்க, மார்க்கத்தை தவறா விளங்குறாங்க. இதை யார் எப்படி புரிஞ்சாலும் சரி, நன்மையில ரொம்ப குறைஞ்சது அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்குற தீனாருன்னா. இந்த ஹதீஸை நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க. உங்களுடைய தாய்க்கு கொடுக்குற பணம், உங்களுடைய தந்தைக்கு கொடுக்கிற பணம், மனைவிக்கு கொடுக்கிற பணம், சொந்த பந்தங்களுக்கு கொடுக்கிற பணம், இதான் வரிசை. நன்மையில ஃபர்ஸ்ட் அது, அப்புறம் அது கடைசியா சொன்னாங்க மார்க்கத்திற்கு நல்ல விஷயங்களுக்கு கொடுக்கிறதுக்கு 5வது அந்தஸ்து தான் இல்லையா? ஆனா இன்னைக்கு குடும்பத்தை கவனிக்காம மார்க்கத்தை சில பேர் தவறா புரிந்து அவங்க மார்க்கத்துக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்துறாங்க. அப்படி கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது அழுத்தம் திருத்தமா சொல்லுவாங்க.